Taste the Milky Mist ice cream. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாடு திமுக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போகிறது. சிலர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட இருக்கிறார்கள், சிலர் புதிய அமைச்சர்களாக சேர்க்கப்பட இருக்கிறார்கள் என்ற தகவல் கடந்த மே முதல் வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு ஓய்வுக்காக சென்றார் அல்லவா, அப்போதிலிருந்து இந்த தகவல்கள் விவாதமாகி கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் திமுகவிலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எதிர்கோஷ்டிகள் இந்த முறை இந்த அமைச்சரோட பதவி காலியாயிடும், முதலமைச்சரோட டிஸ்கஷனில் இவர் தான் ஹிட் லிஸ்ட்டில் இருக்கார் என்பது மாதிரியான தகவல்களை ஆங்காங்கே லோக்கலில் கிளப்பிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் என்ற தகவல்களில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்று நாம் திமுகவின் தலைமைக்கு நெருக்கமான சீனியர் வட்டாரங்களிலே விசாரித்தோம். அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் கொடைக்கானலில் ஓய்வெடுத்த போது அவர் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பும் இதே போலதான் கொடைக்கானலிலே ஓய்வெடுத்தார். அப்போது தமிழ்நாட்டில் அதிமுகவை தோற்கடித்து திமுக ஆட்சிக்கு வரும், அப்படி திமுக ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் யார் யார் அமைச்சர்கள் என்ற ஒரு பட்டியலை அங்கே வைத்து தயாரித்தார். அதே போல இப்போதும் கொடைக்கானலிலே ஒரு அமைச்சரவை பட்டியலை முதலமைச்சர் தயாரித்திருக்கிறார். அது மாநில அமைச்சரவை பட்டியல் அல்ல, மத்திய அமைச்சரவை பட்டியல். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற ரிப்போர்ட்டுகள் இந்தியா கூட்டணி வேகமாக வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற ரிப்போர்ட்டு தான் அவருக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவ்வளவு தூரம் நம்பிக்கையாக அவர் இந்தியா கூட்டணி அடுத்த ஆட்சி அமைக்கப் போகிறது, அந்த ஆட்சியில் திமுகவிலிருந்து யார் யார் மத்திய அமைச்சர்கள் என்பது பற்றியான ஆலோசனையை தான் அவர் கொடைக்கானலில் செய்தார் என்று ஏற்கனவே நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தேர்தலுக்கு பிறகு உளவுத்துறை மூலமாகவும் சபரீசன் மேற்பார்வையிலே இயங்கக்கூடிய அமைப்பான அந்த பெண் அமைப்பின் சார்பாகவும் 2 அறிக்கைகள் ஒவ்வொரு அமைச்சருடைய செயல்பாடுகள் பற்றியும் 2 விதமான அறிக்கைகள் முதலமைச்சருக்கு சென்று சேர்ந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்ற அந்த ரேங்க் கார்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் முடிவுக்கு பிறகு, ஏனென்றால் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் எச்சரித்திருந்தார். அதாவது ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் அதற்குரிய பொறுப்பு வகிக்கிற அமைச்சர்கள் வாக்கு வித்தியாசம் குறைந்தாலோ அல்லது வாக்குகள் குறைந்தாலோ அந்த அமைச்சர், மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றியம், நகரம், இது மாதிரி அந்தந்த அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், அதாவது ஒவ்வொரு நிலையில் இருக்கும் நிர்வாகிகள் மீதும் நான் கடுமையாக ஆக்ஷன் எடுப்பேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு எச்சரிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த முடிவையும் வைத்துக்கொண்டு ஏற்கனவே உளவுத்துறையும் சபரீசனுடைய ரிப்போர்ட்டும் இந்த 3 ரிப்போர்ட்டுகளையும் இணைத்து வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யலாம் என்று முதலமைச்சர் தற்போது உத்தேசித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதில் இன்னொரு அரசியல் சட்டம் சார்ந்த விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை எம்எல்ஏக்கள் அந்த மாநிலத்தில் இருக்கிறார்களோ அந்த எம்எல்ஏக்களின் மொத்த எண்ணிக்கையில் 15% பேர் அமைச்சர்களாக இருக்கலாம் என்பது 2003ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் 234 பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்கன்னா அதில் 15% பேர் தான் இங்கே அமைச்சர்களாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் 234க்கு 15% என்று பார்த்தால் 35 பேர் இங்கே அமைச்சர்களாக இருக்கலாம். இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் 34 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார். அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு அப்புறம் அவர் துறையில்லாத அமைச்சராக நீடித்தார். ஒரு கட்டத்தில் அந்த துறையில்லாத அமைச்சர் பதவியையும் அவர் சிறையில் இருந்தபடியே ராஜினாமா செய்தார். அதனால் இப்போ அவர் அமைச்சராக இல்லை. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இப்போது 34 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபோது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுவிடும், அந்த அடிப்படையில் மீண்டும் செந்தில் பாலாஜியை அமைச்சராக்கலாம். அப்படி அமைச்சராக்கும் பட்சத்தில் அவர் ஏற்கனவே வகித்து வந்த 2 முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் எதை அவருக்கு கொடுக்கலாம் என்பது பற்றி ஆலோசனை வரை முதலமைச்சர் வட்டாரத்தில் நடந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதனால் இப்போதைக்கு செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வரவும் வாய்ப்பில்லை. அவர் மீண்டும்
அமைச்சரவையில் இடம் பிடிக்கவும் இப்போதைக்கு வாய்ப்பில்லை. இந்த நிலையில் இப்போது யாரையாவது புதிய முகங்களை அமைச்சரவையில் சேர்த்தால் அதற்கு ஈடாக சிலரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் யாரை சேர்ப்பது யாரை நீக்குவது என்ற ஒரு விவாதம்தான் தற்போது திமுகவுக்குள்ளே அந்தந்த மாவட்டங்களிலே அங்கங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் வட்டாரத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தபோது, சேலம் மாவட்டத்தில் இப்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு திமுக எம்எல்ஏ என்றால் அவர் ராஜேந்திரன் அவர்கள்தான். சேலம் மாவட்டத்திலே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி தான் திமுக கைப்பற்றியது, மீதி அத்தனையையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றியது. இந்த நிலையில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்குகிற வகையில் சேலத்தில் இப்போது இருக்கிற எம்எல்ஏவான, அதுவும் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கிற பனமரத்தப்பட்டி ராஜேந்திரன் அவர்களை அமைச்சராக்கலாமா என்ற ஒரு ஆலோசனை முதலமைச்சர் வட்டாரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிறார்கள். அதே போல் எந்தெந்த அமைச்சர்களை விடுவிக்கலாம் என்பது பற்றிய ஆலோசனை வந்தபோது, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் இப்போது இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் அந்த அடிப்படையில் அவர்களால் முழுமையான அளவு கட்சி பணியும் நிர்வாக பணியும் ஆற்ற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை விடுவிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் முதலமைச்சர் வட்டாரத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் மூத்த அமைச்சரான KKSSR ராமச்சந்திரன் அவர்களையும் அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள், இந்த 2 பேரும் இந்த விஷயத்தில் முதலமைச்சரோட ஆலோசனையில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதே போல் தற்போதைய அமைச்சரவையில் மிக மூத்த அமைச்சரும் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்தில் இருப்பவருமான நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களிடமிருந்து நீர்வளத்துறையையும் மேலும் அவர் வகித்து வரும் சுரங்கத்துறையையும் அவரிடமிருந்து எடுத்து இன்னொருவருக்கு அளித்துவிட்டு துரைமுருகனுக்கு சட்டத்துறையை அளிக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையும் முதலமைச்சர் வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். ஏற்கனவே நீர்வளத்துறை மற்றும் சுரங்கத்துறை மீது மத்திய விசாரணை அமைப்புகள் தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மணல் குவாரிகள் விஷயத்தில் ED ரெய்டு நடந்தது. அதற்கப்புறம் கலெக்டர்கள் விசாரிக்கப்பட்டார்கள், நீர்வளத்துறையின் இன்ஜினியர்கள் விசாரிக்கப்பட்டார்கள். இப்படி அந்த விவகாரம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே இந்த ரீதியான நெருக்கடிகள் திரு துரைமுருகனுக்கு வேண்டாம் என்ற காரணத்தினால் அந்த 2 டிபார்ட்மெண்ட்டுகளை அவரிடமிருந்து வாங்கி கொண்டு அவருக்கு சட்டத்துறையை அளிக்கலாமா என்ற ஒரு ஆலோசனை இப்போது நடப்பதாக சொல்கிறார்கள். அதே நேரம் திரு துரைமுருகன் தரப்பில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ரொம்ப நெருக்கடி நமக்கு வந்தால் நீர்வளத்துறையை விட்டுக் கொடுத்து விடலாம், ஆனால் மைன்ஸ் எனப்படக்கூடிய சுரங்கத்துறையை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற ஒரு உறுதியில் துரைமுருகன் தரப்பில் இருப்பதாக வேலூர் வட்டாரத்திலிருந்து நமக்கு சொல்கிறார்கள். இந்த அமைச்சரவை மாற்றத்தில் மாநில அமைச்சரவை மத்திய அமைச்சரவை இரண்டையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தையும் முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார் என்கிறார்கள். அது என்னங்க, ஒன்று மாநில அமைச்சரவை மாற்றம் பண்ணணும், இல்லை மத்திய அமைச்சரவைங்கிறது அது அடுத்து வரக்கூடிய தேர்தல் முடிவை பொறுத்தது. இதில் எப்படி ரெண்டையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயமாக எது இருக்கும் என்று பார்த்தால், ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவில் இந்தியா கூட்டணி பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கிட்டத்தட்ட 100% நம்பிக்கையோடு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார். அப்படி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மத்திய அரசில் எந்தெந்த அமைச்சர்கள் திமுக சார்பில் இடம்பெறப் போகிறார்கள் என்ற ஒரு பட்டியலையும் அவர் ஏற்கனவே ரெடி செய்து வைத்திருக்கிறார். இதிலே முக்கியமாக மத்திய நிதித்துறை அமைச்சர் பொறுப்பை திமுகவுக்கு கேட்டு பெறுவது என்ற முடிவில் ஸ்டாலின் இருப்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் தாமதமாகவோ அல்லது வராமலோ இருக்கிறது என்பதுதான் கிட்டத்தட்ட மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான ஒரு மிகப்பெரிய அரசியல் போராகவே அது நடந்து கொண்டிருந்தது. தேர்தல் பிரச்சாரத்திலும் இது முக்கியமான அம்சமாக விவாதிக்கப்பட்டது. நாங்கள் இத்தனை சதவீதம் வரி கட்டுறோம், ஆனால் எங்களுக்கு திரும்ப கிடைப்பது இவ்வளவுதான் என்பது மாதிரியான அந்த விவாதங்கள் தேர்தல் காலத்திலே பரபரப்பாக பேசப்பட்டன. உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோம் என்று கேட்டபோது நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் இதற்காக தனி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த அளவுக்கு தமிழ்நாடு நிதித்துறை ரீதியாக தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது. அதனால் இங்கே செயல்படுத்த வேண்டிய பல திட்டங்கள் தாமதமாகின்றன என்ற அடிப்படையில் ஜூன் 4ஆம் தேதி
இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் மத்திய அரசின் நிதித்துறை அமைச்சர் பொறுப்பை திமுக கேட்டு பெறுவது என்ற முடிவில் இருக்கிறது. அப்படி ஒரு புதிய ஆட்சி அமையும் பட்சத்தில் இந்த முக்கியமான துறையான நிதித்துறையை எந்த கட்சி அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிறதோ அந்த கட்சி தான் வைத்துக்கொள்ளும். அதாவது கூட்டணி ஆட்சி என்றால் யாருக்கு அதிக எம்பிக்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி தான் நிதித்துறையை வைத்துக்கொள்ளும். அந்த அடிப்படையில் இப்போது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் திமுகவை விட அதிகமான இடங்களில் போட்டியிடுகிறது. அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் 42 இடங்களில் போட்டியிடுகிறது. ஆனால் அவர்கள் இந்தியா கூட்டணியை வெளியில் இருந்து ஆதரிப்பதாக ஏற்கனவே மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் வருகிற மத்திய அரசு பாஜக அல்லாத அரசாக இருக்குமானால் அதில் திமுக நிதித்துறையை கேட்டு பெறுவது என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நிதித்துறை அமைச்சராக இங்கே மாநிலத்தில் நிதியமைச்சராக பணியாற்றிய பிடிஆரை மத்திய நிதியமைச்சராக பணியாற்ற வைப்பது என்ற முடிவில் ஸ்டாலின் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இப்போது பிடிஆர் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஐடி டெவலப்மெண்ட் அமைச்சராக இருக்கிறார். அவர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் பிடிஆரை இந்தியாவின் நிதித்துறை அமைச்சராக ஆக்குவதற்கும் ஸ்டாலின் விரும்புகிறார் என்கிறார்கள் முதலமைச்சருடைய வட்டாரத்தில். இது பற்றி பிடிஆரையே அழைத்து முதலமைச்சர் பேசியிருப்பதாகவும் கூட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி தமிழ்நாடு அமைச்சரவையில் யார் யார் சேர்க்கப்பட போகிறார்கள், யார் யார் நீக்கப்பட போகிறார்கள் என்ற விவாதத்துக்கு ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தான் முற்றுப்புள்ளி வைக்கும். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் மத்திய அரசு மாறும் பட்சத்தில் இங்கே மாநிலத்திலும் அமைச்சரவை மாற்றம் பெரிய அளவில் நடக்கலாம் என்பதுதான் இப்போதைய லேட்டஸ்ட் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Taste the Milky Mist ice cream. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.